இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 12-17, 23-25. யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு அறிந்தார். ஆகவே அவர் புறப்பட்டு கலிலேயாவுக்கு செல்லுகிறார். அது புற இனத்தார் வாழுகின்ற, நிறைவாக வாழுகின்ற பகுதி. அங்கு சென்ற பொழுது கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அன்பானவர்களே, இயேசு அங்கு சென்ற பொழுது திரளாக மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவருடைய வார்த்தைகளில் இருந்த அந்த மயக்க மருந்து எல்லாரையும் ஈர்த்தது, தன் பக்கமாய் ஈர்த்தது. பேய் பிடித்திருந்தவர்களை குணமாக்கினார், மதிமயங்கியவர்களை குணமாக்கினார், முடக்குவாதமுற்றவர்களை குணமாக்கினார். அன்பானவர்களே, இவ்வாறு நேரடியாகவே ஆண்டவர் தொட்டால் அது தொடங்கிற்று, அவர் சொன்னால் அது விளங்கிற்று. ஆகையினால் மக்கள் திரளாக இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசு அவர்களுக்கு சொன்னார், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே எதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நிலையை மற்றவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? என்ன உணர்கிறார்கள்? 3:8 மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் அறிவிக்கிறார், மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நாம் பேசலாம், நிறைய அறிந்து கொள்ளலாம், நிறைய காரியங்களை சாதித்து விட்டதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் மனம் மாறுகிறோமா, மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுகிறோமா என்பது நமக்கு மிக முக்கியமானது. எல்லாரையும் ஆண்டவர் குணப்படுத்தினார். காரணம் என்ன? மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுவதற்கு அவரே ஆதாரம். அவருடைய வார்த்தை உண்மை நிறைந்தது, அவருடைய செயல்கள் கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்தது, அவருடைய எல்லா வாழ்க்கை செயல்பாடுகளிலே மக்கள் அன்பு நிறைந்திருந்தது. ஆகையினால் குணப்படுத்த முடிந்தது. நாமும் இயேசுவை போல உண்மையாயிருந்தால், கடவுள் மீது நம்பிக்கையில் அசராமல் இருந்தால், மனிதன் மீது நாம் உண்மையான அன்பு கொண்டிருந்தால், அவருடைய பெயரால், நம்முடைய மீட்பர் இயேசுவின் பெயரால் மக்களை குணப்படுத்த முடியும். அப்படி வாழ்கிறோம் என்றால் நாம் மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுகிறோம். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறவர்கள், எங்களில் மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்வதை அவர்கள் உணரட்டும். ஆண்டவரே, நாம் மனம் மாறியவர்கள் என்பதை வெளிப்படுத்தும்படி எங்களுடைய அனுதின வாழ்க்கை செயல்பாடுகள் இயல்பாகவே அமையட்டும். ஆண்டவரே, நாங்கள் மதிமயங்கி போகிறோம், உலக இயல்புகளிலே மதிமயங்கி போகிறோம். எங்களை குணப்படுத்த வேண்டும். உலக செயல்பாடுகளில் நாங்கள் இயேசுவுக்கு சான்று பகராமல் முடங்கி கிடக்கிறோம். முடக்குவாதமுற்ற எங்களை ஆண்டவர் குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.